Good evening, everyone. Welcome to 3GV Max. ஸோ இன்றைக்கி வந்து டோட்டல் டெரிவேட்டிவ்ஸ்ன்ற ஒரு டாப்பிக்கில் ஒரு சம் பார்க்கலாம். வெரி இந்த டாபிக் டோட்டல் டெரிவேட்டிவ்ஸ் டாபிக் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அதில் ஒரு சம் பார்க்கலாம். இஃப் g of x, y equal to psi of u, v where u equal to x square minus y square and v term நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? dou square g by dou x square dou square g by dou y square equal to 4x square plus y square into dou square psi by dou u square plus dou square psi by dou v square. ஸோ நம்மளுக்கு ஜின்ற டேர்ம் நம்ம டினோட் பண்ண போகிறோம்னா சைன்னு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்க u டேர்ம் அண்ட் v டேர்ம். ஸோ நம்ம வந்து u என்ன டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு x and y, v ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு x and y. dou u by dou x equal to டிஃப்ரென்சியேஷன் என்னவாகும் 2x, y டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் minus 2y. ஸோ v xக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் x 1 ஆகிடும் 2y, v yக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 2x, y 1 ஆகிடும். நெக்ஸ்ட் ஸோ நம்ம செயின் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். எனக்கு கிவனில் என்ன இருக்குது dou ஸ்கொயர் g by dou x ஸ்கொயர். அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? dou ஸ்கொயர் g by dou x ஸ்கொயரை dou by dou x dou g by dou xன்னு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா dou g by dou x. செயின் ரூல் படி dou g by dou dou x plus dou g by dou v dou x. ஏன் g சொல்கிறேன்னா நம்ம செயின் ரூலில் g தானே போடுவோம். ஸோ g தான் போடணும். பட் நம்மளுக்கு g ஈக்குவல் டு என்னென்னு கொடுத்துருக்காங்க psi of u, v. ஸோ நீங்கள் ப்ரூவ் தட்டில் கூட பாருங்கள். இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து g இருக்குது, ரைட் சைடில் வந்து psi இருக்குது. ஸோ அதனால தான் லெஃப்ட் சைடில் g போட்டிருக்கோம், ரைட் சைடில் g தான் வரணும். ஸோ நம்மளுக்கு வந்து ஜிக்கு பதிலாக psi கொடுத்ததால் ஸோ g இருக்கிறதுல psi போட்டிருக்கோம். கிளியரா? ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் தென் dou g by dou y வித் ரெஸ்பெக்ட் டு y. ஸோ அதே டேர்ம் தான் பட் yல எழுதியிருக்கோம். ஸோ dou u by dou x என்ன வேல்யூ வேணும் 2x. ஸோ dou v by dou xோ 2y. ஸோ நம்ம வேரியபிள்ஸை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுறோம். ஸோ திஸ் டேர்ம் ஆல்சோ அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி dou u by dou v dou yக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், dou v by dou yக்கும் 2x சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து g டேர்ம் dou g by dou x 2x dou psi by dou u plus 2y dou psi by dou v. ஸோ இது dou g by dou x உடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு dou g by dou y வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது dou g by dou x இருக்குது. ஸோ இங்கே dou by dou x இங்கே g டேர்ம் இல்லாமல் இருக்கா. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் இந்த g டேர்மை g இல்லாமல் எழுத போகிறோம். இங்கே ஜிக்கு பதிலாக தானே psi போட்டிருக்கோம். ஸோ அந்த psi டேர்மும் இல்லாமல் எழுத போகிறோம். ஸோ இங்கேயும் வந்து ஜிக்கு பதிலாக psi எடுத்துகிட்டு இது ஒரு டேர்மாக எழுத போகிறோம். ஸோ நம்மளுக்கு ப்ரூவ் தட்டில் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க dou ஸ்கொயர் g by dou x ஸ்கொயர் dou ஸ்கொயர் g by dou y ஸ்கொயர் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு dou ஸ்கொயர் g by dou x ஸ்கொயர் ஈக்குவல் டு அதை தனித்தனியாக பிரிச்சுட்டு ஸோ நம்ம இப்போ தானே ஃபைன் பண்ணோம் dou by dou x dou g by dou x. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இதை உள்ளே மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன பண்ண போகிறோம்னா 2x with this term of multiple and then 2y dou by dou v this term of multiples. ஸோ இப்போ உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது 2 2s are 4 x square dou square psi by dou u square. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4xy dou square psi by dou u dou v. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் டேர்மும் அதே தான் 2 2s are 4xy dou square psi by dou u dou v. நெக்ஸ்ட்டு உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 4y ஸ்கொயர் dou square psi by dou v ஸ்கொயர். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். கிளியராக உள்ள மல்டிபிள் பண்ணது. நெக்ஸ்ட்டு dou ஸ்கொயர் g by நம்மளுக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க dou ஸ்கொயர் g by dou y ஸ்கொயர். ஸோ அது நெக்ஸ்ட்டு அதையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி உள்ள மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் 4y ஸ்கொயர் dou ஸ்கொயர் psi by dou u ஸ்கொயர் and then minus 2 2s are 4xy dou square psi by dou u dou v. then this multiple பண்ணும்போது 4xy dou square psi by dou v dou u and then இந்த பண்ணும்போது 4x square dou square psi by dou v square. this is a second equation. இந்த ரெண்டு equation என்ன பண்ண சொல்கிறாங்க ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ add 1 and 2 ஆட் பண்ணும்போது ஈக்குவல் டு ஸோ ரெண்டு டேர்ம் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 4xy dou square psi by dou minus
and then plus 4xy dou square minus ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆட் பண்ணும்போது மீதி நமக்கு என்ன டேர்ம் வரும் 4x square dou square psi by dou u square then 4y square dou square psi by dou v square. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்க 2 டேர்ம் எழுதிட்டு இந்த 2 டேர்மில் எது காமனாக இருக்குது 4x square காமனாக இருக்குது. காமனாக இருந்துச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும் dou square psi by dou u square dou square psi by dou v square. ஸோ இந்த 2 டேர்மில் என்ன காமனாக இருக்குன்னா 4y square dou square psi by dou u square dou square psi by dou v square. இது ரெண்டுத்தில் என்ன காமனாக இருக்குன்னா இந்த 2 டேர்ம் தான் காமனாக இருக்குது அப்புறம் 4 காமனாக இருக்குது. ஸோ நீங்கள் 4 வெளியில் காமனாக எடுத்துகிட்டு இங்கே என்ன இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்கும். இந்த டேர்மும் காமனாக எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன வருது இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க 4x square plus y square dou square psi by dou u square plus dou square psi by dou v square. ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சா. ஸோ திஸ் இஸ் a very very important sum in total derivatives. ஸோ லிசன் பண்ணிக்கோங்க அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். Thank you.